வண்டியில சாவி பேன் பாக்கெட்ல இருக்கு. என்னாச்சு? ஐயே, இவருக்கு உண்மையிலே மரம் கரண்டுதான் போச்சு. மரம் கரண்டு போல இருக்கே. என்னடா மதன், எங்க போயிட்டு இருக்க? வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன்டா. ஐயோ அம்மா, திரும்ப அப்படியே திரும்ப அம்மா. ஏன்டா, என்னடா ஆச்சு? ஐயோ, என் பேன் பாக்கெட்ல கார் சாவி இருக்குமா, சீக்கிரம் அம்மா. உனக்கு மாலை போட்டாலும் போட்டா எல்லாரையும் வண்டியா வேலை வாங்குறா. சரி வை, வர. அண்ணே, வண்டி கொஞ்சம் திருப்புங்க அண்ணே. அம்மா, சாவி. டேய், என்னடா? டேய், பாத்து. ஐயோ அம்மா, குடுமா. மச்சான், இப்போ எதுக்காக ஓடுனீங்க? அது நீ வா. இருங்க மச்சான். ஆமா, கார் ஏதோ ரிப்பேர், மெக்கானிக்கலா வரணும்னு சொன்னீங்க. இப்போ போலான்னு சொல்றீங்களே, என்ன? அது தலசரிக்க ஒண்ணுனே, அது மெக்கானிக் பார்க்கதான். அது வண்டியில ஏதோ ஃபியூஸ் போயிடுச்சான், அதை மாத்திரம் சரியாடா. அதனால பாத்துக்கிறேன், நீ உள்ள உட்கார். சரி. இரு. போன்ல பேசும்போது ஏதோ வேலு கேலு குத்திரவா அப்படி இப்படின்னா என்னது? அது இதுதான் அந்த வேலு. ஆமா, என்னமோ சொன்னீங்க. என்கிட்ட பேசும்போது என்ன சூப்பரியா? என் பேர் கூட மறந்து போச்சா உங்களுக்கு? நல்ல வேலை இப்ப நீங்க வந்தீங்க. நீங்க மட்டும் இப்ப வராம இருந்திருந்தீங்க, இந்த வேலையிலே உங்களை அழகு குத்தி இருப்ப சொல்லிட்டேன். நல்ல வேலை நீங்க இந்த வேலுக்கு வேலை கொடுக்கல. இன்னொரு தடவை நீங்க மட்டும் சுப்ரியான்னு சொன்னீங்க, எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? என்ன பேசு, இது கொஞ்சம் அப்படி வச்சுட்டு பேசு. பேசி முடிச்சிட்டியா? போ, ஏறு. Coming. சுப்ரியா, ப்ளீஸ் சுப்ரியா. மதன், உங்களை யார் இங்க வர சொன்னது? ஏன் சுப்ரியா வீட்டுக்கு வரதுக்கு நான் யாரை கேட்கணும்? உங்க யோகியதை என்னன்னு நான் நேர்லயே பார்த்தனே. மரியாதையா அங்க இருந்து போயிடுங்க. மதன், எங்க அப்பா அம்மா எனக்கு வேற ஒரு மாப்பிளைய பாத்துட்டாங்க. இனிமே என்ன தேடி வர வேணாம். சுப்ரியா, இப்ப நான் எதுக்கு வந்தேன்னு கொஞ்சம் கேளு. நீங்க எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். ப்ளீஸ், இங்க இருந்து போறீங்களா? சுப்ரியா, சொல்றது கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் சுப்ரியா, நான் சொல்றது கேளு. சுப்ரியா, கதவை தர. சுப்ரியா. ரோட்ல பார்த்து டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு வீட்டுக்கே வந்துட்டா. நம்மள இப்படி டார்ச்சர் பண்றானே. ரோட்ல சுப்ரியான்னு கூப்பிட்டதுனால பரிதாபம் பார்த்து பேசுனது தப்பா போச்சு. பேசாம அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாமா? இல்ல, வேணாம்.
சுப்ரியா. ஏய் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது நீ கதவு சாத்திட்டு போயிட்ட, அதான் நான் மொட்டை மாடி வழியா வந்தேன். ஐயோ நீங்க முதல்ல வெளிய போங்க. ஐயோ சுப்ரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, உங்ககிட்ட பேசி ஆகணும் சுப்ரியா. ஐயோ ப்ளீஸ், எங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. இல்ல ஐயோ ப்ளீஸ் சுப்ரியா, அவங்க யாரும் பார்க்கல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு, பிடிக்காது சுப்ரியா. நான் சொல்றத கேளுங்க, வெளிய போறீங்களா இல்லையா? சுப்ரியா நான் சொல்றது கேளு, ஏன் இப்படி பண்ற? நானே வெளிய போறேன். சுப்ரியா சுப்ரியா சுப்ரியா. மதன், நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏற்கனவே ஸ்டேஷன்ல இருந்தது பத்தாதா? என்ன பெர்மனண்டா ஜெயிலுக்கு போறணும்னு ஆசையா? அதுக்கு ஆசைப்பட்டுதான் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்களா? இப்ப வெளிய போறீங்களா இல்லையா? சுப்ரியா இங்க பாரு, நான் உன் மேல இருக்க காதலுக்காக சாகவும் தயாரா இருக்கேன். இங்க பாரு, நான் ஜெயிலுக்கு போறது உனக்கு வேணா பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா நான் பயந்துருந்தா உன் பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்க மாட்டேன். இங்க பாருங்க, இங்க இருந்து முதல்ல நீங்க போறீங்களா இல்லையா? முடியாது சுப்ரியா, இங்க இருந்து நான் போக மாட்டேன். இங்க பாரு, உன் கண்ணத்திற்கே விழுந்து செத்தால சாவனே தவிர இன்னைக்கு என் மனசுல உள்ளது உங்ககிட்ட சொல்லாம உன் மனசை மாத்தாம இங்க போக மாட்டேன். ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே என்ன ஏமாத்துனது பத்தாதுன்னு புதுசா இப்ப ஏமாத்த பாக்குறீங்களா? சுப்ரியா, நான் உன்னை ஏமாத்துறேன்னு உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா உன் கழுத்துல நான் தாலி கட்ட கோயில் கோயில ஏறி இறங்கிருப்பேனா? நீதான் என்ன வேணான்னு தூக்கி போட்டு போயிட்ட. உன்னால மட்டும் எப்படி சுப்ரியா இப்படி எல்லாம் பேச முடியுது? நம்ம 2 பேரும் லவ் பண்ணும்போது ஒரு நாள் கூட என்னை விட்டு பிரிய முடியாதுன்னு சொன்ன, அப்ப எல்லாமே பொய்யா? சொல்லு. நான் இன்னும் உன் மேல லவ்வோட தான் இருக்கேன். நான் உன்னை லவ் பண்றது உண்மை. என்ன புரிஞ்சுக்க சுப்ரியா. சுப்ரியா, நான் உன் நினைப்பாவே இருக்க சுப்ரியா. சுப்ரியா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது சுப்ரியா. நீங்க என் மேல பைத்தியமா இருந்தாலும் சரி, உங்களை இனிமே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் பைத்தியக்காரி கிடையாது. இங்க பாருங்க, நான் இப்பதான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்கு மேல நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்க பாருங்க, நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். என் மேல காட்டுற அன்பை, என் மேல வச்சிருக்கிற லவ்வ உங்க மனைவி இருக்கால பூமிகா, அவ மேல போய் காட்டுங்க ப்ளீஸ். இங்க இருந்து முதல்ல போங்க. ஐயோ சுப்ரியா, நான் பூமிகாவை கல்யாணம் பண்ணது ஒரு ஆக்சிடென்ட். அந்த மலைநாட்டுக்காரி அரலூஸ் கூட என்னால குடும்பம் நடத்த முடியுமா? நீயே சொல்லு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அவளதான் நீ நேரடியா பாத்துருக்கல, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, எனக்கு அவ பொருத்தமானவளா? போய் அவ கூட சந்தோஷமா வாழ்னு சொன்னா என் மனசுக்கு பிடிக்க வேணாமா? சுப்ரியா, என் மனசுக்கு பிடிச்சது நீதான். நான் உன் கூட தான் வாழ்வேன். சுப்ரியா, நீ போய் உன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்துரு. நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் வாழலாம். யாரு கண்ணிலும் பட வேண்டாம். எனக்கு எங்க அம்மா அப்பா யாரும் தேவையில்ல. நீ மட்டும் எப்பவும் என் பக்கத்துல இருந்தா போதும். ப்ளீஸ் சுப்ரியா, வா இப்பயே போலாம் வா. இனிமே நான் உங்களை நம்புறதா இல்ல. நான் எங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உங்க லவ் எனக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். இது பாரு சுப்ரியா, உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறிச்சுன்னா அது என் கையில கட்ட தாலியா தான் இருக்கும். உன் கழுத்துல என்னை தவிர வேற யாரும் தாலி கட்ட முடியாது. அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். உன் மனசை மாத்தி உன்னை நான் கல்யாணம் பண்ணல, நான் மதன் இல்ல. நீ எனக்கு மட்டும்தான். நீ எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். சுப்ரியா, உன் அப்பா அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சு போய் தனித்தனியா வாழ்ந்ததுனால உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது, உனக்கு ஒரு லவ் தேவைப்படுது. அதனால என்ன நீ லவ் பண்ணிருக்க. இப்போ உங்க அம்மா அப்பா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, உன் கூட இருக்காங்க. அதனால உனக்கு என் லவ் தேவையில்ல. அவங்களுக்காக என்ன வெறுக்கிற மாதிரி நடிக்கிற. எனக்கு நல்லா தெரியும் என் மேல உனக்கு லவ் இருக்கு. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்க சுப்ரியா, என் லவ்வுக்கு யாரு இடைஞ்சலா வந்தாலும் சரி, அது உங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி,
நீ என்ன லவ் பண்ணுவ சுப்ரியா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. மச்சான், நீங்க இப்ப எங்க போயிட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மச்சான். ஏய், நான் எங்க போயிட்டு வந்தேன்? எனக்கு நல்லா தெரியும் மச்சான். ஏன் மச்சான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா மச்சான்? ஏய், இப்ப நான் எங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க? வேணாம் மச்சான், வேணாம். திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்ச கேட்டு நடங்க. இப்ப மணி என்ன மச்சான்? சொல்லுங்க, மணி என்ன? 8:30. பாத்தீங்களா, 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும், பூஜை பண்ணணும், விளக்கேத்தணும், விரதம் இருக்கணும்னு நான் சொன்னேன்ல. நீங்க பாட்டுக்கு லேட்டா வரீங்க. ஓ, அதுவா? அது ஒரு முக்கியமான ஆபரேஷன், அது இருந்து பண்ணிட்டு வந்தாதான். இருக்கட்டும் மச்சான், எந்த வேலையா இருந்தாலும் சீக்கிரமா அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு விளக்கேத்துற நேரத்துக்கு வந்துருங்க. அப்பதான் விரதம் பழிக்கும் மச்சான். பூமிகா, உன் புருஷனை அப்படியே பக்தி பழமா மாத்திட்ட போல இருக்கு. ஏங்க, என் பையன் மாறினாலும் தப்புன்றீங்க, மாறலனாலும் தப்புன்றீங்க. அவன் எது செஞ்சாலும் குத்தமாவே தெரியுதா உங்களுக்கு? ஏய், இரு, அவசரப்படாத. உன் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? பாருடா, இத பாரு, என்னால உன் பையனை உடனடியா நம்ப முடியாது. பூமிகா அவனை ஜெயில இருந்து வெளியில எடுத்தது அர்ச்சனா மூலமா. அதுக்காக பூமிகா சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி நடிச்சாலும் நடிப்பான். பூமிகா, இவன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருமா. இல்ல மாமா, மச்சான் மனசு திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறது எனக்கு நல்லா புரியுது. நீங்க அவர் மேல நம்பிக்கை வைங்க. மனுஷங்க காலத்துக்கும் ஒரே மாதிரியா நடந்துக்குவாங்க. அனுபவம் அவங்களுக்கும் சில விஷயங்களை சொல்லி தரும். அப்ப கண்டிப்பா மனசு மாறுவாங்க. உன் வார்த்தையை நான் நம்புறேமா. எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன மாமா நீங்க, இவர் என்ன ஏமாத்தினாலும் அந்த பழனி முருகனை ஏமாத்த முடியாது, தண்டிச்சிருவார்ல. அந்த பயம் அவன் மனசுல இருந்தா சரி. சரிம்மா. மதன், இன்னைக்கு ஷிப்பிங் ஹார்பர்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாத்துக்கமா. பத்திரமா போயிட்டு வாங்க. மச்சான், நேரம் ஆயிடுச்சு, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் பூஜைக்கு எல்லாம் போய் தயார் பண்றேன். ஐயோ, ஏண்டா இன்னும் இது எவ்வளவு நாளைக்கு தொடரும்? எவ்வளவு நாள் தான் போதுன்னு பாப்போம். பூமிகா, பூமிகா, குளிச்சுட்டு சுத்தமா வந்துட்டேன். பூஜை பண்ணலாமா? விளக்கேத்துறியா? ரெடி பண்ணிட்டியா? என்ன என்கிட்டயே விளையாடுறியா? ஏய், என்ன சொல்ற? நீங்க தப்பு பண்றீங்க. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. நான் வேலையிலே குத்தி போடுவேன். ஏய், ஏன் இப்ப ஒரு மாதிரியா பேசுற? என்ன வேலையில குத்துருவியா? நீங்க தப்பு பண்ணா நான் வேலையில குத்துவேன். எங்கடா எங்கடா உன் கழுத்துல நான் போட்ட துளசி மாலை? மாலைங்க வச்ச. என்னடா யோசிக்கிற? விளையாடுறியா? மாலைய கட்டி வீசிட்டு மறுபடியும் தப்பு பண்றியா? நான் யார் தெரியுமா? முருக பக்த, சூர சம்ஹாரம் பண்ணிடுவேன். சொல்லு, எங்க மாலை? சொல்லு, என்ன தப்பு பண்றதுக்காக மாலையை கட்டி போட்ட? சொல்லு. இப்ப நீ சொல்லல, வேலையில குத்தி போடுவேன். பூமிகா, ஏன் இப்படி பத்திரகாளி மாதிரி நின்று பயமுறுத்துற? என்னோட செஞ்சிடாத, நான் ஒண்ணும் பண்ணல. சத்தியமா சொல்றேன், நான் மாலையை மறந்து எங்கேயோ வச்சிட்டேன். என்ன நம்ப பூமிகா. நான் நம்ப மாட்டேன்டா, நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. என்ன தப்பு பண்ணாதீங்க, சொல்லுடா. அவன் அடிக்காத, அவன் அடிக்காத. அவன் ஒரு தப்பும் பண்ணல. இதோ இதோ என் கையில இருக்கு மாலை. எங்க இருந்துச்சு? அது
உன் புள்ளைய காப்பாத்த பாக்குறியா? இல்ல 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 இவன் குளிக்கும் போது பாத்ரூம்ல கழட்டி வச்சிட்டான் போல இருக்கு. டேய் மறந்துட்டியாடா? ஆமா ஆமா பூமிகா, அது அம்மா சொல்றது நிஜம்தான். அது பூஜை பண்ண குளிச்சுட்டு வந்து சொன்னியா, அதான் மாலை கட்டி வச்சுட்டு குளிச்சேன். அது வரும்போது மறந்துட்டேன் போல இருக்கு. ஏன்டா குளிக்கும் போது மாலைய கழட்டின? சொல்லுடா, ஏன் கழட்டின? அது அது தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இந்த முருக பக்தர் ஒரு தடவை தான் உன்னை மன்னிப்பா. இந்த ஒரு தடவை தான். கவனமா இரு. மாலை போடு. இந்த போடு போடு. ஜாக்கிரதை. பூஜைக்கு வாங்க வாங்க. மா, என்னம்மா இவ சாமியாரா? ஏமா இவ உண்மையிலே சாமியாரால இல்ல சாமி வந்த மாதிரி நடிக்கிறாளா? ஐயோ பயமா இருக்குமா. இந்த அர்ச்சனா ரொம்ப புத்திசாலியா இருக்கா. என்ன பண்ணாலும் அவள ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன ரோஜா, ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்க? எங்க 2 பேருக்குள்ள மறுபடியும் என்ன சண்டை மூட்டி விடுறதுன்னு யோசிக்கிறியா? நீ என்ன யோசிச்சாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. சும்மாவா என்ன கலெக்டர் ஆக்கியிருக்காங்க? இனிமேலாவது உன் புத்தியை மாத்திக்க. நான் ஏண்டி என்ன மாத்திக்கணும்? ஒன்னும் மாத்துறேன். உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைனால தானே பொண்ணுரங்க அண்ணன் உன்னை இவ்ளோ மதிக்கிறாரு. அதை மாத்துறேன். இப்போ நீ மாடி ஏறி போயிருக்கல, திரும்பி வரும்போது நீ இருக்கக்கூடாது. இல்ல உன் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன பண்ணலாம்? ரமாமணி, என்ன? நேத்திக்கு உன்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தல, அது போய் எடுத்துட்டு வா போ. இரு கொஞ்ச நேரம், வீட்டை தொடச்சிட்டு அப்புறமா போறேன். நிறைய வேலை இங்க பாரு, அந்த ஃபைலை வச்சுதான் நான் ஒரு முக்கியமான டீல முடிக்கணும். முதல்ல போய் எடுத்துட்டு வா போ. வீட்டெல்லாம் அப்புறம் தொடச்சிக்கலாம். ஒரு வேலை உருப்படியா செய்ய விட மாட்டீங்களே. புடி, தொடச்சிக்கோ. அர்ச்சனா, நீ கீழே வா. நீ காலிடி.
வாடி, இறங்கி வா.